காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து நீட் உள்ளிட்டவை குறித்து பதிலளித்த பிரதமர் மோடி மக்களவையில் 2 மணி நேரம் 20 நிமிடங்கள் தொடர்ச்சியாக பேசி அமர்ந்தார். மக்களவையில் பேசிய பிரதமர் விவாதத்துக்கு தயாராக இல்லாததால் காங்கிரஸ் முழக்கங்களை மட்டுமே எழுப்பும் எனவும் காங்கிரஸால் ஒருபோதும் 240 தொகுதிகளை தொட முடியாது எனவும் கூறினார். 99 சக்கரத்துக்குள்ளேயே சுற்றிக் கொண்டு இருக்க வேண்டியதுதான் என கூறி காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளை சுட்டிக்காட்டி பிரதமர் விமர்சித்தார். அப்போதும் மணிப்பூர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். நீங்கள் 100க்கு 99 வாங்கவில்லை, 543க்கு 99 வாங்கியுள்ளீர்கள் என காங்கிரஸை குற்றம் சாட்டியவர் தோல்வியடைவதில் உலக சாதனையை காங்கிரஸ் படைத்துள்ளது எனவும் கூறினார். இந்தியாவின் வட மாநிலங்களில் தென் மாநிலங்கள் குறித்து விஷம் போல் காங்கிரஸ் விமர்சிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதனிடையே இந்தியா எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு கடும் அமளியில் ஈடுபட்டனர். நீட் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என உறுதியளித்த பிரதமர் வழக்கு குறித்து தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். காங்கிரசின் சர்வாதிகார மனநிலையால் நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது எனவும் தலித்துகளுக்கு எதிராக செயல்பட்டதால் நேருவின் அமைச்சரவையிலிருந்து அண்ணல் அம்பேத்கர் விலகினார் எனவும் பிரதமர் விமர்சித்தார். இவ்வாறு 2 மணி நேரம் 20 நிமிடங்களுக்கு மேல் பேசிய பின் இன்றைய உரை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என கூறி அமர்ந்தார்.